இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாள் தேவனுடைய என்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளும் தேவன் தாமே வருங்காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி அந்த காரியங்களை சுதந்திரிக்கிற கிருபைகளை நமக்கு கொடுப்பாராக. கண்கள் முடிச்சிடும் ஆண்டு இந்த நாளும் வருங்காலத்தை குறித்த நம்பிக்கை உடையவனாக, விசுவாசம் உடையவனாக, அதை குறித்த தெளிவுடையவனாக நம்பிக்கையோடு நடக்க என்னை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயாவின் புத்தகம் 45வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கியவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். அன்பானவர்களே, இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கியவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். அன்பானவர்களே, இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்று புகழப்படுகிறவர் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார். அவருடைய வார்த்தையினால் இந்த வாழ்க்கையை குறித்து அவர் மறுபடியும் தந்த வாழ்க்கை, மறுபடியும் பிறந்த வாழ்க்கை அவர் விரும்புகிறார். மறுபடியும் பிறந்த நம்முடைய வாழ்க்கையில நாம் அவரிடத்துல நம்முடைய எதிர்காலத்தை குறித்த விசாரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நாம் யாரிடத்துல விசாரிக்க வேண்டும்? மறுபடியும் நம்மை பிறக்க செய்தவரிடத்துல. தாயின் கற்பத்தில் உருவாகும் பொழுது அது அல்ல, நான் மறுபடியும் பிறந்த பொழுது, அல்லது மறுபடியும் என்னை பிறப்பித்தவர், அல்லது மறுபடியும் என்னை ஜெனிப்பித்தவர் காத்து கொண்டிருக்கிறார். வருங்காரியங்கள், இனி என் வாழ்க்கையில நான் என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து அவரிடத்தில் நான் விசாரிக்கும் பொழுது, அவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் தெளிவாய் வருங்காரியங்களை நமக்கு சொல்லி தருவார். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு அவனுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு கனவின் வடிவுல சொல்லிக் கொடுத்தவர். தாவீதுக்கு அவனுடைய வாழ்க்கையில் எது நடக்கும் என்பதை அபிஷேகத்துக்கூடாக கற்றுக் கொடுத்தவர். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு அவன் தனிமையாய் இருந்த வேளையில ஒரு கல்லை தலைக்கு வைத்து படுத்துக் கொண்டிருந்த வேளையில ஒரு கனவின் வடிவுல அவனுடைய எதிர்காலத்தை குறித்து பேசினவர் நமக்கு இன்றைக்கு சொல்லுகிறார், நான் உன்னை மறுபடியும் பிறக்க செய்திருக்கிறேன். மறுபடியும் நீ பிறந்திருக்கிற. இனி உன் வாழ்க்கையில சம்பவிப்பவைகள் என்னவென்பதை நீ என்னிடத்துல வந்து கேட்டு தெரிந்து கொள். என்னிடத்துல வா. எதற்காக வா? உன் எதிர்காலத்தை குறித்து, கடந்த காலத்தை குறித்தல்ல, உன் வாழ்க்கையில் நீ நடக்க இருப்பவைகள் என்ன. இதுவரை நடந்ததெல்லாம் வேணுமா இருந்தா தோல்வியா இருக்கலாம். இதுவரை நடந்ததெல்லாம் எப்படியோ இருந்துட்டு போகட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி வரும் காரியங்களை குறித்து நான் உனக்கு கற்றுத்தருகிறேன். கற்றுத்தருவது மாத்திரமல்ல, அதை நீ தெரிந்து கொண்டவுடன் நீ ஆச்சரியப்பட போகிற. பாருங்க, ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒருத்தனை பிடிச்சி நீ அரசனாக போகிற என்ற அபிஷேகத்தை கொடுத்தா அவன் ஆச்சரியப்பட்டிருப்பான். ஆண்டவர் சொல்றாரு, நான் வருங்காரியத்தை உனக்கு சொல்லுகிறேன், நீ எனக்கு சொல்லு. ஆண்டவரே, இந்த காரியம் எனக்கு கஷ்டமா இருக்கு, இந்த மலை என்ன தடுக்குது, இந்த எரிகோவின் மதில் என்ன போக முடியாம தடை பண்ணுது, நான் அவைகளுக்கு கட்டளையிடுவேன். வருங்காரியம் எத்தனை கடினமாயிருந்தாலும் அவர் உன்னை பிள்ளையாய் மாற்றி இருக்கிறபடினால நீ அவருக்கு சொல்லும் பொழுது பிள்ளைகளுக்காய் அவர் கட்டளையிடுகிறார். அவர் உனக்காய் நியமித்திருக்கிற காரியங்களை நீ சுதந்திரிப்பதற்கு எதுவும் உன்னை தடைப்படுத்தாதபடிக்கு நீ அவரிடத்தில் சொல்லும் பொழுது, ஆண்டவரே, என்னுடைய வருங்காலம், என்னுடைய எதிர்காலம் நீ நன்மையாய் நியமித்திருக்கிறீர், ஆனா இத்தனை தடைகள் காணப்படுகிறது, அதையும் காண்பிப்பார், பயப்படாது. அவர் சொல்றார், எனக்கு கட்டளையிடு, நான் உனக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நீங்க பாதி தூரம் கடந்து வந்தவர்களாய் இருக்கலாம்.
சிலர் கொஞ்ச தூரம் கடந்து வந்தவர்களா இருக்கலாம். ஏதோ ஒரு தடை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஆண்டவர் எனக்கு கட்டளை கொடு. நீ என்னிட்டு சொல்ல, ஆண்டவரே இந்த காரியம் என்னை தடைப்படுத்துது. நீர் வைத்த எதிர்காலத்தை, நீர் எனக்காய் முன்குறித்தத, நீர் எனக்காய் முன்மொழிந்தத, நீர் காண்பித்து கொடுத்த வருங்காரியங்கள், அதை நான் சுதந்திரிக்க கூடாதபடிக்கு இன்றைக்கு இது தடையா நிற்குது என்று நீ எனக்கிட்ட வந்து சொல்லு. நான் அவைகளுக்கு கட்டளையிடுவேன். உனக்காக நான் கட்டளையிடுகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களுக்காக தேவன் கட்டளை இட ஆயத்தமாயிருக்கிறார். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீர் தந்த தரிசனம், நீர் தந்த வாழ்க்கை, நீர் தந்த கணவன், நீர் தந்த மனைவி, நீர் தந்த பிள்ளைகள், நீர் தந்த தொழில், நீர் தந்த உறவுகள், ஆண்டவர் சகலத்தையும் சரி செய்ய வல்லவராயிருக்கிறார். கண்களை முடிச்சிடும். ஆண்டவரே, எதிர்காலத்தை குறித்து நீர் வைத்திருக்க திட்டங்களையும் தீர்மானங்களை நான் அடையும்படியாய் எனக்கு உதவி செய்யும். என்னை கேட்கிறவர்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.